If you want to watch this video in English, please follow the steps. Hi everyone. When you go into the video, just click on the settings. There will be an audio track option. Click on that and you will have an auto dubbed to English. Please select this. Let's get started. Hi. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு நம்ம பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண இந்த 4chat வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் அதை நீங்கள் என்ன பார்க்கல, நீங்கள் என்ன வந்து 4chat டிப்ளாய் பண்ணல அப்படின்னா அதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டான ஏஐ ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டிகிரேஷன்ஸ்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த இன்டிகிரேஷன்ஸ் அப்படி தான் நான் வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் GitHub பேஜில் வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இந்த பேஜை விசிட் பண்ணி இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி வந்துட்டு 4chat இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக் டு விண்டோஸ், மேக்கு, அதுக்கப்புறம் உங்களோட சர்வரில் டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது போக நம்ம வீடியோஸும் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்கள் ஸ்டாரும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்து 4chatக்கு போகலாம். ஸோ 4chatோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்மளோட இந்த அப்டேட்டுக்கே நான் போயிடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டில் மெட்டா ஆப் க்ரியேட் பண்ணாமல், இன்னும் அந்த ஆப்பை வந்து 4chatல லிங்க் பண்ணாமல், இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அது மேலே இங்கே டேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸில் வந்து நம்ம போய் பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் நான் இப்போ சாம்பிள் காமிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் புக் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்ட் தான். ஸோ எனி ஏஜென்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் மாடல் வந்துட்டு ஓப்பனிங்கில் இருக்க GPT-4o தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நாங்கள் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பீட்டா வெர்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போதைக்கு 2 ப்ரொவைடர்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ ஆந்த்ரோபிக், அதுக்கப்புறம் ஓப்பன்ஏஐ. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் இன்டிகிரேஷன்ஸ் அதை ஆட் பண்ணல அப்படின்னா அதை வந்து நான் 2 மெத்தட்ஸில் அக்சஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்க ஏஐ ஏஜென்ட்லேருந்து நான் மேனேஜ் ஏஐ மாடல்ஸ் நீங்கள் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணனாலே எனக்கு வந்து இங்கே ஏஐ மாடல்ஸ் வந்துடும். இது நம்ம செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளார இன்டிகிரேஷன்ஸ்குள்ளார இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஆந்த்ரோபிக் இல்லாட்டி ஓப்பன்ஏஐ செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு டைரெக்டாக ஹோம் பேஜ்லேருந்து நான் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே இருக்க ஏஐ கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளார கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இன்டிகிரேஷன்ஸ்குள்ளார ஏஐ மாடல்ஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன்ஏஐலேருந்து என்னோட ஏபிஐக்கு எடுத்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே காமிக்குது ஆல்ரெடி. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி தான் உங்களுக்கு டூல்ஸும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ டூல்ஸ் லிங்க் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கூகுள் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து நான் சப்போஸ் இந்த ஏஜென்ட்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஏஜென்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல சேல்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுக்கிச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷீட்டை எடுத்து நான் ஏஜென்ட்டுக்கு லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவாக வந்துட்டு ஒரு ஃபோனும் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்ட் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம், அதாவது வந்துட்டு இங்கே இருக்கிற மாடல் செலக்ட் பண்ணிட்டோம், டூல்ஸ் கொடுக்குறதுனா கொடுத்துட்டு, மீடியா கொடுக்குறதுனா கொடுத்துட்டு, மீடியா என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஏஜென்ட்டை லைவ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மெசேஜஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா இந்த இடத்துல இன்ட்ராக்டிவாக வந்துட்டு நம்மளுடைய ஏஜென்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இது மூலயமா நீங்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் லைவ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே எல்லாமே ப்ராப்பராக வருதா அப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா நம்மளுக்கு இங்கிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இமேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவாக பில்டு பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏஜென்ட்டை வாட்ஸ்அப்பில் லைவ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இந்த இடத்துல ஒரு இன்ட்ராக்டிவ் யூஐ வச்சு நம்ம பில்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பிஹேவியருங்கிறது தான் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஆல்ரெடி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் வந்துட்டு ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அதையும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்க இந்த டேக் பட்டன் வச்சு பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், லைக் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ப்ராம்ப்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுக்கு வந்து எந்த ஸ்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூல்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் நான் வந்து இந்த ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி நாங்கள் வந்து பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து நான் வாட்ஸ்அப்பில் காமிச்சிட்றேன். ஸோ நான் இந்த இங்கே வந்து கிளிக் பண்ணி இதை வந்து நான் லைவ் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ லைவ் வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா லைவ் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ பேக் டு ஏஜென்ட்ஸ் போனோன்னா இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் போய் நான் வந்து இதுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ இந்த நம்பர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்டோமேஷன் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இப்போ வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் காப்பர் ஸ்பூன், ஐ எம் ஆர்டர் அசிஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் டெல் மீ யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ நான் இப்போ இங்கே வந்து என்ன செக் பண்ணி பார்க்க போகிறேன்னா சேட்டுக்குள்ளார வந்துட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே இங்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா நான் ஜஸ்ட்டு பேக் போயிட்டு நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா மை நேம் இஸ் சத்யா அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குவேன். மை நேம் இஸ் சத்யா அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன சென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் இமேஜ் வந்து சென்ட் பண்ணிடுச்சு. நைஸ் டு மீட் யூ சத்யா, தி ஹியர் இஸ் அவர் மெனு, சென்ட் அ வாய்ஸ் நோட் டெல்லிங் மீ விச் ஐட்டம்ஸ் யூ வாண்ட், குவான்டிட்டி ஃபார் ஈச். அதுக்கப்புறம் ஒன் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுது, 1 grilled chicken 2 garlic bread அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கதே சொல்லுவோமே அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, வாய்ஸையுமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து இந்த வாய்ஸ் நான் கொடுக்குறேன். 1 grilled chicken, அதுக்கப்புறம் 2 garlic bread. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வாய்ஸ் நோட்டாக நான் வந்து இங்கே சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ஸ் நோட்டை வந்து இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் சம்மரி ப்ராப்பராக கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 grilled chicken 2 garlic bread வந்து எடுத்திருக்கு. ஸோ இதில் வந்து டோட்டல் வந்து 1 grilled chickenக்கு வந்து 420, அதுக்கப்புறம் garlic bread ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 116 சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு இன்ட்டு 2 பண்ணி 320, டோட்டல் வந்து 740 ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கு. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா பே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப இந்த கன்ஃபார்மையும் வந்து நான் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதுக்கிட்ட ஒரு சிம்பிள் இன்ட்ராக்ஷன் மூலியமாகவே உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டரை வந்து புக் பண்ணியாச்சு அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து எங்ககிட்ட எதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லிங்க் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களோட வெப்சைட் லிங்கே கொடுத்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரியல் ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து பேமெண்ட் லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா அந்த லிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ நான் வந்து திரும்ப நம்மளோட சேட்டுக்கே போயிடலாம். ஸோ இங்கே வந்து நான் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட சேட்ஸ் எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பேசியிருந்தோம் அதுதான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஹாய் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸு, நான் சென்ட் பண்ண மெசேஜஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆடியோ மெசேஜஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இருக்குது. 1 grilled chicken, அதுக்கப்புறம் 2 garlic bread. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடியோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெண்டர் ஆகி நம்மளுக்கு வந்து இங்கே காமிச்சிருக்கு. ஸோ உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஜென்ட்ஸில் வந்து என்னென்ன நம்ம கான்ஃபிகர்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிடுறேன். ஸோ ஏஜென்ட்ஸ் நான் போயிடுறேன். ஸோ இங்கே சாம்பிளாக வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஏஜென்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக இதுக்கு வந்து நேம் சும்மா நான் கொடுத்துருக்கேன். இது போக வந்துட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு. ஸோ இனிஷியலாக வந்துட்டு நம்மளோட இந்த பர்டிகுலர் 4th சேட்டோட வெர்ஷனில் நம்ம சிங்கிள் வாட்ஸ்அப் நம்பர் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம இது இன்னும் அப்டேட்ஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் பண்ணியிருக்கிற ஒரு நம்பரை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் திங்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம இன்டிகிரேஷன்ஸில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்டிகிரேஷன்ஸில் போய் இந்த மாடல்ஸ் ஆட் பண்ணணுங்கிற மாதிரி காமிச்சிருந்தேன்ல. ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு திருப்பி கூட எப்படி ஏபிஐக்கு எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் மேனேஜ் ஏஐ மாடல்ஸ் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் ஏபிஐக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஏஐ மாடல் கொடுத்துக்கிறேன். எங்ககிட்ட வந்துட்டு ஓப்பன் ஏஐ தான் வந்து நாங்கள் வைடாக யூஸ் பண்ணுறதுனால நான் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு ஓப்பன் ஏஐ சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துறேன், சாம்பிள் ஏபிஐக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏபிஐக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து platform.openai.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைட்டுக்கு போவோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இதில் நீங்கள் கிரெடிட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா /home போயிட்டு இந்த லிங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏபிஐ கீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காமிக்கும். இதில் ஆல்ரெடி நாங்கள் மல்டிபிள் ஏபிஐ கீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா forge chat ஏபிஐ கீ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு டிஃபால்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணதுனால டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஏபிஐ கீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஏபிஐ கீ டைரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் நம்ம forge chatல கொடுத்துட்டிங்கனாலே இந்த மாடல் வந்து ஆட் ஆகிரும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்ஸு. சேம் திங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்ஐக்கு எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து கிளாடுக்குமே இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம மற்ற மாடல்ஸையும் இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வர மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப பேக் டு ஹோம் வந்துட்டு ஏஜென்ட்ஸ்க்கு வந்துடுறேன்.
ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிகர். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் இருக்குது அப்படின்னா எப்போ வந்து அந்த ஏஜென்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஒரு எனி மெசேஜாக இல்லை ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து யூஸர் அனுப்பும் போது மட்டும்தான் வந்து இந்த ஏஜென்ட் ரன் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த என்டையர் நம்பருமே வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு நம்ம ஒப்படைச்சதுனால அந்த ஏஜென்ட் வந்துட்டு எனி மெசேஜ் உள்ளார வரும்போது நம்ம வந்து ட்ரிகர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஹேவியர். ஸோ பிஹேவியரில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலாக கிளாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நான் கிளாடில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண கிளாட் சேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் த 4 chat AI agent skill to build a system prompt for a new client's WhatsApp agent. Ask me for whatever details you need. பிஸ்னஸ், மெனு கேட்லாகு, இல்லை வந்து மீடியா குரூப், ஷீட், காலம்ஸ், ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து தென் ஜென்ரேட் த ஃபுல் ஏஜென்ட் ப்ராம்ப்ட் இன் ஒன் காப்பி பேஸ்ட் பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்படியே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து காப்பர் ஸ்பூன், ஆர்டர் அசிஸ்டண்ட்டு, எந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிஹேவ் பண்ணணும், அப்புறம் வந்து என்னோடய மெனு என்ன, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மீடியா குரூப் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மீடியா குரூப் என்னங்கிறது இப்போ மட்டும் பார்த்துக்கோங்க, பட் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், அதாவது வந்துட்டு இதுதான் வந்து என்னோடய ஷீட்ஸில் இருக்கிற காலம் லிஸ்ட்டு. அதாவது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், நேம், ஆர்டர் லிஸ்ட் சென்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டு, டோட்டல், ஆர்டர் சம்மரி சென்ட், பேமெண்ட் லிங்க் சென்ட். ஸோ உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருந்த மாதிரி தான் நம்ம இப்போ பேசியிருந்தது வந்து இங்கே வந்து லாக் ஆகிருக்கு. 1 grilled chicken, 2 garlic bread, அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் திரும்ப இங்கே போயிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காலம்ஸ்லாம் இங்கே சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்ன காலம்ஸ்லாம் வந்துட்டு என்னோட கூகுள் ஷீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே நான் காமிச்சிருந்தேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கடைசியாக நான் கேட்டிருக்கேன்னா இப்போ வந்து 5 ஸ்டெப் ட்ரான்சாக்ஷன் ஃப்ளோவாக, அதாவது ஃபஸ்ட்டு க்ரீட் பண்ணு, நேம் கேளு, மெனு கொடு, ஆர்டர் அதுக்கப்புறம் கேட்டுரு, அவங்க வந்து சம்மரியை திரும்பி ஷேர் பண்ணு, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கூகுள் ஷீட்டில் ஆட் பண்ணிவிட்டு பேமெண்ட் லிங்க் அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஃப்ளோவில் தான் போகும். இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். இது ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம். இது போக வந்துட்டு என்ன வந்து கன்ஃபர்மேஷன் கீவேர்ட், அதாவது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த கீவேர்டு யூஸ் பண்ணால் நான் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டிருந்தேன். அதுக்கும் நான் எஸ்ன்னு கொடுத்துருந்தேன், ஏன்னா கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவேன் டிஃபால்ட்டாக அப்படின்னு. ஸோ இது நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை ஃபுல்லாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை தான் எடுத்து அப்படியே நாங்கள் காப்பி பண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகும் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு. ஸோ டேரெக்டாக இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவைப்படுது நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் திங் தான் 4 chat AI agent ஸ்கில் தான். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்லை வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் திருப்பி இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு நியூ சேட்டுக்கு நான் போயிடுறேன். நியூ சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிடுறேன். செட்டிங்ஸ் போயிட்டு கேப்பபிலிட்டிஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் 4 chat AI agent ஸ்கில்னு. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஆட் கொடுத்துட்டு க்ரியேட் ஸ்கில், அப்லோட ஸ்கில். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணேன்னா நான் வந்து என்னோடய ஸ்கில்லை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸில் ஆல்ரெடி இந்த ஸ்கில்லை டெம்ப்ளேட்னு வச்சுருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்னு காமிக்கும், ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஸ்கில் வந்து வச்சுருக்கிறதுனால. ஸோ இந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிளாடில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஹேவியர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மீடியா. ஸோ உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்மளோட சேட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா ஒரு பர்டிகுலர் மெனு கார்டு வந்திருக்கும். இது இல்லாமல் வந்து பேமெண்ட் லிங்க் வந்திருக்கும். ஸோ இதுதான் மீடியா குரூப்ஸு. ஸோ ஏன் வந்து இதை நம்ம மீடியா குரூப்ஸ்னு சொல்கிறோம்னா லிங்க் இருக்கிறதுனாலையும் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு மீடியா அனுப்புறதுனால. மீடியாங்கிறது எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்னா இமேஜ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட், இதெல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஆர்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெனு மட்டும் தான் அனுப்பணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மெனு வந்து ஒரு மீடியா குரூப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் மீடியா குரூப்னு கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஆட் ஃப்ரம் மீடியா லைப்ரரி இல்லை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லிங்க்னா லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டெம்ப்ளேட் அனுப்பணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ அனுப்பணும், அதாவது வென் ஷுட் த ஏஜென்ட் சென்ட் தீஸ், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மீடியா குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது எப்போ அனுப்பணும் ஏஜென்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்,
send this right after customer tells their name in the same reply when you greet them and explain how to order. It is the copper spoon menu image. Do not send it before you have their name and never send it twice. ஸோ ஒருத்தருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை அனுப்ப தேவை. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வந்து மெனு இருக்கும். இதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம நேம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மீடியாவை இந்த டைமில் மட்டும் தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா குரூப் 2ல் என்ன சொல்லியிருக்கோன்னா, send this only after customer has confirmed their order. They replied confirm or yes or pay. It is the payment link. Send it right after your order அப்படிங்கிற மாதிரி நேம் எல்லாம் போட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல. ஸோ அந்த மெசேஜுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும். நெவர் சென்ட் இட் பிஃபோர் த ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அனுப்பணும். அது இல்லாமல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் ஃபார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்துருக்கும். ஸோ அந்த மெசேஜும் சேர்த்து நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது ஆர்டர் ஃபார் அப்படிங்கிறத போட்டிங்க வந்திருக்கு. ஸோ இது கூட தான் நம்ம லிங்க் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸு. ஸோ இதில் வந்து நான் என்ன டூல் நான் இப்போ இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸு. ஸோ இதனால் சும்மா நான் எடிட் கொடுத்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் லிங்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கான்ஃபிகர் பண்ணலாம். அப்புறம் என்ன ஸ்ப்ரெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன், அதாவது ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோமா, அப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோமா, அப்டேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீடுங்கிறது இப்போது இந்த ஏஜென்ட்னால இந்த கூகுள் ஷீட்டை ரீட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்மிஷன். அப்பண்டுங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ஷீட்டில் கடைசி ரோவை ஆட் பண்ணிட்டு வரது தான் நம்ம அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்க இல்லை ஆட் பண்ணியிருக்கிற ரோஸை அப்டேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஷீட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு புது ஷீட்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ அட்மின் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்டிகிரேஷன்ஸ்குள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ கூகுள் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஆத்தரைஸ்டு ரீடைரக்ட் யூஆர்ஐ, கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட்லாம் ஆட் பண்ணிவிட்டு க்ரெடென்ஷியல்ஸை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மெயிலுக்கு வந்து நான் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட ஒரு பர்டிகுலர் மெயிலில் இருக்கிற க்ரெடென்ஷியல்ஸில் எடுத்து நீங்கள் லிங்க் பண்ணணும், அதாவது உங்களோட கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்ட்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுவும் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து N8Nல நம்ம எப்படி லிங்க் பண்ணலாங்கிறதும் பார்த்துருப்போம். அதே ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் க்ளவுடு கன்சோல் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு console.cloud.google.com அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுனால எனக்கு காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் வரைக்கும் க்ரியேட் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இங்கே காமிக்காது. ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஜ் சேட் சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து நான் எனக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நான் க்ரியேட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஆகிரும் கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்ட் ஒன்று புதுசாக நம்ம வந்து செலக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நேம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சில கன்சர்ன் ஃபார்ம்லாம் அப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஏபிஐ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளைண்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸ்னு இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் OAuth கன்சர்ன் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளார இந்த பேஜ் வரதுனால கெட் ஸ்டார்டட் கேட்கும், கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆப் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்மளோட ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜ் சேட்டு கொடுத்துட்டு சப்போர்ட் இமெயிலில் வந்து என்னோட இமெயிலை நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்னல் இல்லை எக்ஸ்டர்னல் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட திரும்ப அந்த இமெயிலை கொடுத்துட்டு அக்ரி பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் ப்ராப்பராக எல்லாமே அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் OAuth கிளைண்ட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் டைப்பில் நம்ம வெப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ண போகிறோம். நேமு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஃபோர்ஜ் சாட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ரீடைரக்ட் யூஆர்ஐன்னு இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப நம்ம இங்கே இன்டிகிரேஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்த காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த OAuth கிளைண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிளைண்ட் ஐடி அப்புறம் கிளைண்ட் சீக்ரெட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது 2 தான் நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்டுங்கிற இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கனெக்ட் டு கூகுள் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஷீட்ஸ் API அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். ஸோ அதில் வந்து கூகுள் ஷீட்ஸ் APIன்னு இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஷீட்ஸ் API நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ட்ரைவ் APIன்னு இன்னொன்று இருக்குது. ட்ரைவ் API எனேபிள் பண்ணணும். ஏன் வந்து நம்ம ஷீட்ஸ் தான் அக்சஸ் பண்ணுறோம், ஏன் ட்ரைவ் API எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷீட்ஸ்லாம் வந்து ட்ரைவில் தானே இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரைவ் API எனேபிள் பண்ணணும். இந்த 2 மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது 2 நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணல. ஏன்னா இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டுங்கிறதுனால நான் இப்போ திரும்ப வந்து நான் கனெக்ட் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னோடய ஜிமெயில் நான் கொடுத்துட்டு நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது வந்து இங்கே ஒரு சில செக் பாக்ஸ்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஜஸ்ட் நான் அலோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்து முடிச்சிடுறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம எப்படி நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ஏஜென்ட்டுக்கு போகலாம். ஸோ ஏஜென்ட்டுக்குள்ளார இந்த ஏஜென்ட்டில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே. ஸோ இந்த ஏஜென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த டூல்ஸ் ஆட் பண்ணுறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். இப்போ சப்போஸ் வந்து ஒரு புது ஷீட் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் டூல் கொடுத்துட்டு கூகுள் ஷீட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ரெட் ஷீட்ஸ்லாம் லோட் ஆகும். இங்கே கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற மற்ற ஷீட்ஸ்லாம் இதை காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஷீட்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பல்க் மெசேஜ் லிஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஷீட்ஸ்லாம் எனக்கு காமிக்கும். அதில் எந்த ஷீட்டுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஆட் டூல் கொடுத்துட்டோம்னா இந்த ஷீட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஏஜென்ட்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது இந்த ஒரு ப்ராசஸ் மூலயமா தான் நம்ம வந்து எப்படி ஒரு கூகுள் ஷீட்ஸை வந்து நம்மளோட ஏஜென்ட்டுக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்சாட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து டூல்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மீடியா குரூப்ஸு, இது போக பிஹேவியர், அதாவது கிளாட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராம்ப்டை எழுதுறது, அதுக்கப்புறம் மாடல் நம்ம இன்டிகிரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களுமே உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒரு யூஸ் கேஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஏஜென்ட்ஸை டிப்ளை பண்ணி பாருங்கள். டிப்ளை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் எப்படி விதவிதமாக ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து ஃபோர்சாட்டுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இன் ஃபியூச்சர். ஸோ வந்து இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக வந்து கிட்டபையும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.